இதன் விளக்கம் என்னவென்றால், உன்னிடம் நான் கூறினேன் என திருக்கன் சொல்வார். 2008 முதல் திருக்கன் சொல்லி வருகிறார். அடுத்த கடவுள் சொல்றாரு, உன்னிடம் நான் கூறினேன், ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று, ஒருவனுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று கூறினேன்னு சொல்றாரு. முதல்ல சொன்னார், நம்ம 23-4 சொன்ன பார்த்தீங்கன்னா அதான் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி என்னும் நாமம் கொண்டவனுக்கு இத்தேசத்தின் அதிகாரம் கொடுக்க ஆயத்தமாக இருந்தேன் சொன்னது 5ஆம் தேதி, 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை 5ஆம் தேதி சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழக முதலமைச்சர் பதவி கொடுக்க கடவுள் ஆயத்தமா இருந்தார். இப்ப இருந்தாரு. ஆதியிலே அவன் அதிகாரத்தை நான் பறித்தேன், அவனது கிரியை நிமித்தமாக 2021 2017 to 2021 எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தார். அவர் அதிகாரத்தை கடவுள்